ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான காரைப்பொடி மஞ்சப்பால் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருந்தோம். இது சளி இருமல்னு இருக்கிற டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்ச்சல் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து ஓடிடும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி நம்ம தேங்காய் பாலில் தான் செய்வோம். அதனால் நான் ஒரு அரை மூடி தேங்காவை கீறி வச்சிருக்கிறேன். இன்னொரு குட்டி மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பூண்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பை போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 50% வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை இது கூட டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல நம்ம புளி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம டேரெக்டாக தேங்காய் பால் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த காரப்பொடி மீனும் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால குழம்பு நல்லா கொதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு லைட்டாக மூடி போட்டு ஒரு நுர தள்ளி வர அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குழம்பு கொதிச்சிடும். பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக நுர தள்ளி வருது. இந்த ஸ்டேஜில் குழம்பு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காரப்பொடி 1 by 1 ஆட் பண்ணிட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான காரப்பொடி மஞ்சள் பால் ரெடி. இதை நீங்கள் சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கவுச்ச ஸ்மெல்லுமே வராது. நீங்கள் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சளி இருக்கிற டைமில் அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது மீன் கொடுக்க வேண்டாம், இந்த குழம்பு மட்டும் ஊற்றி கொடுத்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.